நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. எல்லாரும் சொல்லுவோம். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. மறுபடியும் சொல்லி பாட போகிறோம். என்ன குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. காரணம், என் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தருடைய தோள்களின் மேல் நான் அமர்ந்திருக்கிறதை சொல்லி உணர்ந்து பாடுவோம்.
குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். 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 கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெரியும் அவருடைய தோள்களின் மேல நம்மளை தூக்கி சுமக்கிற ஒரு அற்புதமான தகப்பன். அதான் பாருங்க, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் இப்படி ஒரு விண்ணப்பம் பண்றான், ஜெபம் பண்றான். என்ன சொல்றான்? கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருளும் என்று அவன் செய்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டாராம். இன்றைக்கு யோசித்து பாருங்க, கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்டெடுக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கும் போது எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாய் இருக்கிற எனக்கு யாபேசை காட்டிலும் அதிகமாய் அவர் எனக்கு செய்ய அவர் வல்லவர். என்ன நெருக்கம் வந்தாலும் அவர் தோள்களின் மேல் என்னை தூக்கி சுமக்கிற ஒரு அற்புதமான கர்த்தர். இதெல்லாம் எனக்கு தெரியுது பாருங்க, இதெல்லாம் யோசிக்கிறேன். என்ன அவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், எல்லைகளை பெரிதாக்குவார், தம்முடைய கரத்தை அவர் என் மேல வைக்கிறாரு. எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் கர்த்தர் என்னை விளக்குறார். தீமைக்கு விலக்கி காத்து என்னை நடத்துகிறார். ஏன்னா நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் போது 119ஆம் சங்கீதத்தில் அவன் இப்படி சொல்லுகிறான், வழி தப்பி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உம்முடைய வழியை விட்டு போன நாட்கள் உண்டு. ஆனால் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றும் போது ஒன்றை நாங்கள் அனுபவிக்கிறோம், கர்த்தர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்பதை நான் அனுபவிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 3:10 நீங்க வாசித்தீங்கன்னா, நமக்கு நன்மை உண்டாகும், உனக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவனுடைய பலனை அவன் அனுபவிப்பான் என்று சொல்லியிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு நன்மை உண்டாக எனக்கு அவர் உதவி செய்கிறார்? எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்காரா? இத்தனை நாள் நன்மை செஞ்சிருக்கிறாரா? எத்தனை பேருக்கு தெரியும் இன்னும் எனக்கு அவர் நன்மை செய்வார்? நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களையும் என்னதான் கர்த்தர் நீதிமான் சொல்றார். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாகும் சொல்லி இருக்கிறீரே, அந்த நன்மையை நான் அனுபவிக்கிறேன். ஏன்னா நான் ஆராதிக்கிற இயேசு அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நன்மை எனக்கு உண்டாகிறது, ஏன்னா நீர் எனக்கு நல்லவரும் நன்மை செய்கிற பெரிய தேவனாய் இருக்கிறீர், ஆகவே நான் உம்மை உயர்த்துறேன். அடுத்த பாடல தான் பாட போறோம் பாருங்க. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் அவர் எல்லா சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராய் இருந்து எனக்கு அவர் நன்மை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரா? நன்மை அனுபவித்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து சொல்லி பாட போகிறோம். இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், அவரை காட்டிலும் உயர்ந்தது ஒன்றுமே இல்லை, அவரே உயர்ந்தவர் என்று சொல்லி இணைந்து நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், இயேசு
சர்வலோகத்தின் ஆண்டவர் இயேசு உன்னதர். சர்வலோகத்தின் ஆண்டவர் நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். வியாதியில் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைத்திடும் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். எல்லாரும் இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்கும் வல்லவர் இயேசு. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்கும் வல்லவர் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. சொல்லுங்கள், தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். எல்லாரும் அறிக்கைப்படும். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர்.
கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹalleluya. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இயேசு நல்லவரா? மரண பயத்தை நீக்குவார், வியாதியை சுகமாக்குவார். ஏமாற்றம் அடைந்த என்னையும் கர்த்தர் மறுபடியும் ஜெயிக்க வைக்கக்கூடிய வழிகளை கர்த்தர் திறப்பார். இவரை ஆராதிக்கிறேன், ஏன்னா இவர் ஒருவர் தான் உன்னதமான காரியங்களை எனக்கு செய்கிற தேவன். சங்கீதக்காரன் 97ஆம் சங்கீதத்தில் கர்த்தரை குறித்து வர்ணித்து சொல்லும் போது அவன் சொல்ற வார்த்தை, பூமியிலே உயர்ந்தவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே, நீர் உன்னதமானவராய் இருக்கிறீர். பல இடங்களிலே சங்கீதக்காரன் கர்த்தரை புகழும் போது எப்படி புகழுகிறான்? த மோஸ்ட் ஹை காட்ன்றான். கர்த்தரை ஆராதிக்க வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னதமானவர், உயர்ந்த ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை கனப்படுத்தும் இந்த உணர்வு வந்துருச்சுன்னா கர்த்தரை கனப்படுத்தாம இருக்கவே முடியாது. தேவ சமூகத்துக்கு வரும்போது அசட்ட பண்ணுகிறவளா இருக்க மாட்டோம். கர்த்தர் உன்னதமானவர். எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்றீங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னதமானவர்? சொல்லுவோமே, எல்லா வாய்களும் அறிக்கை பண்ணட்டும். என்னை ரட்சித்த தேவன் உன்னதமானவர், என்னை சுகமாக்குற கர்த்தர் உன்னதமானவர், என்னை பலப்படுத்துகிறவர் உன்னதமானவர். உன்னதமான கர்த்தர், அவர் எப்பொழுதும் உயர்ந்தவராய் இருக்கிறாரே. இந்த உன்னதமான தேவனை எங்களோடு இணைந்து சொல்லி கர்த்தரை நம்முடைய இருதயமும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய தொனியும் அவரை மாத்திரம் எப்பொழுதும் உயர்த்தட்டும். We worship you, Lord. உன்னதமானவரே, உயர் மறைவினில் காத்திடுமே, உந்தன் சீரகுகளின் நிழலில் என்னை மறைத்து காத்திடுமே. கைகளை உயர்த்தி எல்லாரும், உயர் மறைவினில் காத்திடுமே, உந்தன் சீரகுகளின் நிழலில் என்னை மறைத்து காத்திடுமே. என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே.
நாமத்தினை நான் அறிந்ததினா வெட்கப்பட்டு போவதில்லை. உம் நாமத்தினை நான் அறிந்ததினா வெட்கப்பட்டு போவதில்லை. உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் என்னை வைத்திடுவீர். உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் என்னை வைத்திடுவீர். என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. உன்னதமானவரே, உயர் மறைவினில் காத்திடுமே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்னை மறைத்து காத்திடுவே. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா? உன்னதமா உயர் மறைவினில் காத்திடுமே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்து. ரெண்டு கைகளை உயர்த்தி, என் தஞ்சம் நீரே, என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. கரம் தட்டி இந்த நம்பிக்கைக்குரிய இயேசுவுக்கு oh we give you praise. எல்லா கனம் எல்லா மகிமையும் நம்பக்கூடிய ஒரே தேவன் நீர் ஒருவர் மாத்திரம்தான். கைவிட மாட்டீர். எங்களை தூக்கி நிறுத்துகிறவர். இன்றைக்கு நாங்கள் உம்மை உயர்ந்த தேவன் என்று சொல்லுகிறோம். உன்னதமான கர்த்தர் என்று நாங்கள் உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, எங்களை இந்த உன்னதமான தேவன் உம்முடைய உன்னதமான மறைவுக்குள் வைத்து எங்களை காக்கிறீரே. உம்முடைய வசனம் சொல்லி இருக்கிறபடி அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ள, உன்னதமான தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே எங்களை ஒவ்வொரு நாளும் வைத்து நீ நடத்துகிறீரே. இதெல்லாம் நாங்க எண்ணி களி கூறுகிறோம். எங்களை கைவிடல, எங்களை புறக்கணிக்கல. சூழ்நிலைகள், எங்களுடைய வாழ்க்கை என்ன சொன்னாலும் உன்னை மாத்திரம் அது நடுவில் பார்க்கிறோம். உன்னதமான தேவனுடைய மறைவுக்குள்ளே எங்களை நீர் வைத்து காத்து நடத்துகிற அற்புதமான உம்முடைய கிரியைகளை நாங்க ஒவ்வொரு வினாடியும் அனுபவிக்கிறோம். இந்த ஒவ்வொரு பாடல் மூலமாய் நாங்கள் சொன்ன வார்த்தைகள் அதுதான். நெருக்கத்தில் எங்களுக்கு பெருக்கத்தை அருளுகிற கர்த்தர். கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்வதில் அக்கறை உள்ளவராய் இருக்கிறீரே. இப்படிப்பட்ட தேவனை எங்கள் வாய் நிறைய நாங்கள் நீரே உன்னதமானவர் என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை, உம்மால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் சேர்ந்து உயர்த்த எங்கள் தேவன் எங்கள் நடுவே பிரகாசிபிக்கிற ஆண்டவரே மகிமையின் கர்த்தராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து உம்முடைய பிரசனத்தில் எங்களை வழி நடத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இருதயமாகிய நிலத்தை, உம்முடைய வசனமாகிய விதையை ஆண்டவரை விதைப்பதுக்கு என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொரு நபரோடும் கர்த்தருடைய வார்த்தை அற்புதமான விதையாய் ஒவ்வொருத்தருடைய இருதயமாகிய நிலத்தில் இந்த காலை வேளையில விதைக்கப்படட்டும். நீர் விரும்புகிற மெய்யான மாற்றத்தை அது எங்களுக்குள் பிறப்பிக்கட்டும் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை உமக்குள் நடத்த எங்களை நீர் உம்முடைய கரத்தினால் பிடித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு வழி நடத்தட்டும். நீரே தொடர்ந்து மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.